அடுத்தது இப்போ சாதாரணமா குழந்தைய இட்டுட்டு போறாங்க, ஒரு சளியோ இருக்கு, இல்ல ஜுரம் அடிக்குது அப்படின்னா போன உடனே ஒரு டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்கறாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததும் இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க, குழந்தை நாளைக்கே சரியாயிடும். ரொம்ப கம்பல் பண்ணி டாக்டர் கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போறது வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் பண்றதால, ஊசி போடுறதால எதனாச்சும் பாதிப்பு குழந்தைக்கு வருமா? இதுவும் ஒரு மக்களிடையே பரவலா காணப்படுற ஒரு கருத்து. அது ஒரு தவறான கருத்தாகும். போய் டாக்டர் கிட்ட போய் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும்ன்றது ஒரு மாயை. அது அப்படி ஒரு கருத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும் அதாவது இடுப்புல ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும் வாயில அந்த மாத்திரை உட்கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா மருந்து ஒரு 5 நிமிஷத்துல வேலை செய்யுதுன்னா நீங்க வாயில உட்கொள்ளீங்கன்னா மருந்து ஒரு 10 நிமிஷத்துல வேலை செய்யும். சோ அதனால ஒவ்வொரு முறையும் போயிட்டு போய் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு டாக்டரை கேட்கக்கூடாது. குழந்தைக்கு உடல் ஆமா, அதுல நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தை போது நீங்க கொடுக்கும்போது ரொம்ப கரெக்டான அதே முறை அந்த ப்ரொசீஜர் பெர்ஃபெக்டா பண்ணணும். இல்லைன்னா சில நேரத்துல குழந்தைக்கு ரத்த கட்டி, ஹிமோட்டோமான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா குழந்தைக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு வலி, அந்த இடத்துல ரொம்ப வலி, உயிர் போற வலி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது சில நேரத்தில் இன்ஃபெக்ட் ஆகி சீல் கட்டியாவும் வரதுக்கு வாய்ப்பு, ஆப்சஸ் சொல்லுவோம். அது மாதிரியும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரத்துல நம்ம தவறுதலா அதை ஏதாவது நரம்புல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு ஒரே மாதிரி இருக்காது, ஒருத்தவங்க கொஞ்சம் மாறி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நரம்புல கொடுத்துட்டாங்கன்னா வளர்ச்சி அடைந்த ஒரு உடல்ல நம்மளால நரம்பு கரெக்டா அடையாளம் காண. ஆமா, குழந்தையில கொடுக்கும்போது நம்ம நரம்புல கொடுத்தீங்கன்னா அந்த கை கால் வராம பேரலைசிஸ் ஆயிடும். அது நம்ம ட்ரோமேட்டிக் நியூரைட்டிஸ் சொல்லுவோம். சோ இது மாதிரி எல்லாம் வர பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும்னா தேவையில்லாம இந்த இடுப்புல போடுற ஊசி போடக்கூடாது. குழந்தைக்கு உண்மையே பிரச்சனை இருக்கு, நம்ம ஊசி போட்டோம்னா பெட்ல சேர்த்து நரம்பு ஊசி தான் போடணும். இந்த இடுப்புல போடுற ஊசி தவிர்க்கணும். தடுப்பூசி தவிர வேற எந்த ஊசியும் இடுப்புலயோ தொடையிலயோ போடுறதை தவிர்க்க வேண்டும். தடுப்பூசின்னு சொன்னீங்க. சாதாரணமா குழந்தையோட வளர்ச்சி பருவத்துல என்னென்ன தடுப்பூசி அவசியமானது, அது எந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம்? ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த தடுப்பூசியை பத்தி ஒரு ஜெனரலான ஒரு நாலேஜ் எல்லா பெற்றோர்கள், எல்லா தாய்மார்களும் கண்டிப்பா இருக்க வேண்டியது. இப்ப தடுப்பூசி நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல வர்றது, அதாவது நம்ம அரசு மக்களுக்கு இலவசமா கொடுக்கிற ஒரு தடுப்பூசி. அது இல்லாம நம்ம ஆப்ஷனல் வேக்சின்ஸ், அதாவது அவங்க பணம் கொடுத்து வாங்கி போட வேண்டிய வேக்சின்ஸ் சொல்லிட்டு சிலது இருக்கு. நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா பிறந்தவுடன் நம்ம 2 தடுப்பூசி போடுவோம். ஒன்னு இந்த பிசிஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காச நோய்க்கு உண்டான ஒரு தடுப்பூசி. அது கூடவே சேர்த்து ஓரல் போலியோ வேக்சின், போலியோ சொட்டு மருந்து. இது பிறந்தவுடன். அப்புறம் 6 வாரம், 10 வாரம், 14 வாரத்துல டிபிடி, அப்புறம் ஓபிவி. இந்த 2 தடுப்பூசியும் அந்த சொட்டு மருந்தையும் போடுவோம். டிபிடி டிப்தீரியா, பெர்டூசிஸ் அண்ட் டெட்டனஸ், இந்த 3 நோய்களையும் தடுக்கக்கூடிய தடுப்பூசி. இதை டிபிடி ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ்னு 6 வாரம், 10 வாரம், 14 வாரத்துல கொடுப்போம். அதுக்கப்புறம் 9 மாசத்துல மீசல்ஸ், தட்டம்மை வேக்சின் கொடுப்போம். புரியுங்களா? தட்டம்மை. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துல இந்த டிபிடி, ஓபியும் பூஸ்டர் டோஸ் கொடுப்போம். 1.5 வயசு திருப்பி கொடுப்போம். அதோட 5 வயசுல டிடி. இதுதான் நம்ம நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல். அதாவது நம்ம அரசாங்கம் இலவச மக்களை கொடுக்கிறது. இது இல்லாம பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் 2 டோஸ் கொடுப்போம் எல்லா குழந்தைங்களுக்கும். குழந்தை 5 வயசு கம்மியா இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் முகாமிட்டு சொட்டு. இது பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன். இதுவும் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இது அரசால் கொடுக்கப்படுகின்ற வேக்சின். இப்ப அடுத்து ஆப்ஷனல் வேக்சின்ஸ், அதாவது இது நம்ம கண்டிப்பா கொடுக்க வேண்டிய வேக்சின்ஸ் இதுல நிறைய இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது மஞ்சக்காமலை வேக்சின். இது பிறந்த உடனே கொடுக்க வேண்டியது, இந்த 3 டோஸ்ல கொடுப்போம். அப்புறம் ஹெச்ஐபி, ஹீமோஃபிலஸ் இன்ஃபுளுன்சா வேக்சின் சொல்லிட்டு மஞ்சள் காமாலை வேக்சின். இதுவும் பிறந்த உடனே. புரியுங்களா? யூஸ்வலா 6, 10, 14 வாரத்திலே கூடயே சேர்த்து கொடுப்போம். இந்த டிபிடியோட சேர்த்து கொடுப்போம். இது மக்கள் அவங்க பணம் கொண்டு வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு வேக்சின். அதுக்கப்புறம் எம்எம்ஆர் வேக்சின் ஒரு வேக்சின் இருக்கு. இது மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா, இந்த 3 டிசீஸ்க்கும் கொடுக்கிற ஒரு வேக்சின். இது நம்ம 15 மாசத்துல கொடுப்போம். 15 மாசம். அடுத்தது மூச்சு திணறல் சளி பிடிக்கிறதால ஏற்படுது, மார்பக இது சளி இருக்கிறதால சாதாரணமா. ஆஸ்துமா அப்படின்ற ஒரு இது குழந்தைங்களுக்கு நார்மலாவே நிறைய குழந்தைங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? அது எதனால அதிகமா ஏற்படுது சார்? ஆஸ்துமான்றது ஒரு ஜெனடிக் டிசீஸ். அதாவது குழந்தைக்கு பிறக்கும் போதே அந்த ஆஸ்மா வர மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கு அந்த குழந்தைக்கு. அது மாதிரி குழந்தைங்களுக்கு தான் ஆஸ்மா வரும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஆஸ்மான்றது வராது. அப்புறம் ஆஸ்மான்ற ஒரு வியாதியை நம்ம ரொம்ப சின்ன வயசுல டயக்னோஸ் பண்ண மாட்டோம். ஒரு 6 மாசத்துலயோ ஒரு வயசுலயோ டயக்னோஸ் பண்ண மாட்டோம். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப சாதாரண ஆமா கண்டிப்பா. இப்ப நான் மார்சலின்னு சொன்னேன். மார்சலி பிடிச்ச குழந்தைங்களே பாத்தீங்கன்னா அந்த வீசிங்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த வீசிங் அந்த என்ன சொல்றது, மூச்சு குழாய் குறுகலாகும் போது உங்களுக்கு அந்த ஸ்டெத்தோஸ்கோப் பிடிச்சு கேட்கும்போது ஒரு சத்தம் கேட்கும், வீசிங்னு சொல்லுவோம். அந்த சத்தம் சளி பிடிச்சாலே சாதாரண அந்த வீசிங் இருக்கும். சில நேரத்துல அந்த வீசிங் இருந்தாலே நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் தவறுதலா நம்ம கணித்து விடுவோம். சோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆஸ்மான்றது யூஸ்வலா அந்த வீசிங் மட்டும் வரும். அந்த நம்ம அந்த நெபுலைசேஷன், அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே அது யூஸ்வலா சரியாயிரும்.
அப்ப நிறைய விஷயங்கள் இருக்கும். லைக் வந்து அப்பா அம்மாக்கு ஆஸ்மா இருக்க வாய்ப்பு இருக்கு, குழந்தைக்கே வந்து மரபு சம்பந்தப்பட்டு அது தொடர்ந்து வந்துகிட்டே கண்டிப்பா எல்லா வகையும் எல்லா விஷயங்களையும் பார்த்து அப்புறமே தான் நம்ம வந்து அந்த டயக்னோசிஸ் பண்ணணும். ரொம்ப சீக்கிரமா ஒரு 6 மாசத்துல வீசிங் இருக்கு, சளி பிடிக்குதுன்னா உடனே நம்ம அதை டயக்னோசிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஸ்துமாவோட ட்ரீட்மெண்ட்டும் சாதா சளிக்கு மாறு சளி பிடிக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் வேற வேற. சோ அதனால வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அது என்ன ஆஸ்துமாவா இல்ல சளியால ஏற்பட்ட தெளிவா நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. 2 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு அதுவும் ஒரே ஃபர்ஸ்ட் விசிட்லயே நம்ம டயக்னோஸ் பண்றது சில கஷ்டமா இருக்கலாம். சோ குழந்தை திருப்பி அந்த வீசிங்கோட திருப்பி வருது, ஒரு முறையும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே சரியாகுது. சோ அதெல்லாம் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ்துமான்னு சொல்ல முடியும். இப்ப அடுத்தது ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு, சளி இதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. மஞ்சள் காமாலை அப்படின்றது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே வந்தது. ஆனா நம்ம இப்ப தடுப்பூசி பத்தி சொல்றப்ப மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ்க்குன்னு நீங்க தடுப்பூசி கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தும் சில குழந்தைங்களுக்கு வருது. இதை எடுக்காததால வருதா, இதை எடுத்தும் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியோ இல்ல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய பாதிப்பாலேயோ மஞ்சள் காமாலை வருதா? இப்ப நம்ம ஹெப்படைட்டிஸ் பின்னு சொன்ன ஒரு வேக்சின் சொன்னேன். அது வந்து அந்த இன்ஃபெக்ஷனால வர மஞ்சள் காமாலை தடுக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு வேக்சின். நம்ம பச்சிளம் குழந்தைக்கு வர அந்த மஞ்சள் காமாலைன்றது வேற ஒரு பிரச்சனைல வருது. யூஸ்வலா குழந்தை பிறந்து ஒரு வாரத்துக்குள்ளாரே பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலைன்னு வரும். அது கொஞ்சம் மைல்டா நிறைய குழந்தைங்களுக்கு நார்மலாவே வரும். புரியுங்களா? அது நார்மலாவே வரும். பட் யூஸ்வலா வந்து அது வந்து ஒரு அந்த பிலிரூபின் சொல்லிட்டு ரத்தத்துல ஒரு பொருள் இருக்கு. அதோடைய அளவு அதிகமாகும் போது மஞ்சள் காமாலை நம்ம சொல்லுவோம். அது வந்து மைல்டா கொஞ்சம் அதிகமாகும், அதுக்கப்புறம் கம்மியாயிரும். இது மாதிரி கொஞ்சம் அதிகமாகிறது வந்து நம்ம யூஸ்வலா எல்லா குழந்தைங்களும் பார்ப்போம். ஆனா சில குழந்தைகள் என்ன ஆகும், அந்த லெவல் ரொம்ப ஜாஸ்தியாயிடும். அதனால மஞ்சள் காமாலை ரொம்ப ஜாஸ்தியா வருது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. பிறந்தோடனே குழந்தை ஏன் மஞ்சள் காமாலை வருதுன்னு ரொம்ப காமன் காரணம் பாத்தீங்கன்னா இந்த பிளட் குரூப் டிஃபரன்ஸ். அப்பாக்கும் அம்மாக்கும் இருக்கிற பிளட் குரூப் டிஃபரன்ஸ். அப்பா வந்து பி பாசிட்டிவா இருப்பாரு, அம்மா வந்து பி நெகட்டிவா இருப்பாங்க. சோ அந்த நெகட்டிவ் பிளட் குரூப் இல்ல அம்மா வந்து ஓ பாசிட்டிவா இருப்பாங்க. இந்த பிளட் குரூப் டிஃபரன்ஸ்னால குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை வர வாய்ப்பு இருக்கு. அது நிறைய காசஸ் இருக்கு. இது ரொம்ப காமனா இந்த பிளட் குரூப் டிஃபரன்ஸ்னால வரும். இப்ப இந்த பிளட் குரூப் டிஃபரன்ஸ், அதாவது வேறுபாடை வந்து ரத்த சம்பந்தப்பட்ட வேறுபாடை வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தடுக்கிறதுக்கான வழிமுறை கண்டிப்பா இந்த அம்மாக்கு இந்த பிளட் குரூப் அப்புறம் குழந்தை கருவுல இருக்கிற குழந்தைக்கோ இல்ல அப்பாவுடைய பிளட் குரூப்போ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி முத குழந்தைக்கு வந்து மஞ்சள் காமாலை இருந்ததுன்னா பிறந்தவுடன் அடுத்த குழந்தைக்கு வராம தடுக்கிறதுக்கு அம்மாக்கு பிரெக்னன்சி அப்பயே இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இருக்கு. அடுத்தது வயிற்றுப்போக்கு அப்படின்றது வந்து இந்த கரைச்சி பொருள் வந்து சாப்பாடு கொடுக்கறாங்க, செமி சாலிட் ஃபுட்டா கொடுக்கறாங்க. அப்ப வந்து குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு அதிகமா இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையாவும் இருக்கும். பெற்றோர்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கிறதால எடை வந்து குறையும். இது எதனால ஃபர்ஸ்ட் ஏற்படுது சார்? வயிற்றுப்போக்குன்றது வந்து ரொம்ப குழந்தைங்களை காமனா பாக்குற ஒரு டிசீஸ் தான். அது வந்து குழந்தைகளை வந்து இறப்பு வரத்துக்கும் நேரிடலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டிசீஸ். எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய காசு இருக்கு. ரொம்ப காமனான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். சோ மெயினா இன்ஃபெக்ஷனால வர்றதுதான். என்ன இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வைரஸ், பாக்டீரியா, இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ல வருது. அந்த மெஜாரிட்டி ஆஃப் வயிற்றுப்போக்கு எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா வைரஸ்னால தான் வருது. லைக் ரோட்டா வைரஸ், நார்வாக் வைரஸ், இப்படிப்பட்ட சில வைரஸ்னால வருது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், வைரஸ் இல்னஸ்னாலே யூஸ்வலா செல்ஃப் லிமிட்டிங். அது வரும், அது வந்து ஒரு 5 நாள் இருக்கும் இல்ல 10 நாள் இருக்கும். 10 நாளுக்குள்ள சரியாயிடும் தானா. சோ பட் ஏன் இது வந்து இறப்பு நேரிடுதுன்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நீர் சத்து, டீஹைட்ரேஷன் சொல்லுவோம், நீர் சத்து கம்மியா வரதுனால தான் இறப்பு நேரிடுது. சோ அதான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு காம்ப்ளிகேஷன். சோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும். வீட்டுல இருந்தாலும் இல்ல வந்து நீங்க மருத்துவம் காட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அந்த டீஹைட்ரேஷன் நம்ம வந்து முக்கியமான, அதாவது உடம்புல இருக்கிற நீர் சத்து கம்மியா வருது. நம்ம வாயால ஈடு கட்டி வாயால இல்ல குழந்தை வாயால எடுக்க முடியலன்னா அதை வந்து நம்ம நரம்பூசி மூலம் குளுக்கோஸாக கொடுத்தோம் அந்த நீர் சத்தை திருப்பி நம்ம நார்மல் கொண்டு வரணும். சோ அதுதான் அதுல மெயின் ட்ரீட்மெண்ட். தொடர்ந்து வந்து வயிற்றுப்போக்கு கண்டிப்பா ஏன்னா வயிற்றுப்போக்கு நிறுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. சோ குழந்தைக்கு வெளியேற சத்தை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்து குழந்தையை காக்கிறதுக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுல வந்து 2 டைப் ஆஃப் வயிற்றுப்போக்கு இருக்கு. ஒன்னு வந்து நம்ம வந்து டயரியான்னு சொல்லுவோம். அதுல வந்து நீரா நிறைய போகும். குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 முறை 10 முறை 15 முறை மாதிரி நிறைய நீர் சத்து நிறைய உடம்பு வந்து வெளியேறும். இதுதான் டயரியான்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் வந்து சீதபீதின்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா ரத்தம் போகும், இல்ல வந்து சளியா போகும், இல்ல கொஞ்சம் சிறுக போகும், ரத்தமும் சளியா கலந்து போகும். சோ இது மாதிரி ஒரு டைப். யூஸ்வலா சீதபீதியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நீர் சத்து கம்மியாக்காது. ஏன்னா ரொம்ப கம்மியா போறதா அந்த டீஹைட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா டயரியால பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா போகும், கொஞ்சம் டீஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. குழந்தைக்கு உடல் சோர்வும் எடையும் கம்மியாயிடும் குழந்தை.